சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சென்னை சரௌண்டிங்கில் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸு அந்த காரிடார் ஃபுல்லாகவே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக கிரானைட் ப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஸ்வே இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்டில் வரும்பொழுது கண்டிகை பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி லெஃப்ட் கட் ஆகுங்க. அந்த சிக்னலில் அந்த லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா அது வந்து நம்ம அகரம் வழியாக நம்ம தாமரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் நம்ம பாரத் யூனிவர்சிட்டி கனெக்டிங் ரோடுக்கும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டூட் ஸ்கூலை தாண்டி பொன்மார் ஜங்ஷனில் போய் முடியும். நீங்கள் மேடவாக்கத்தையும் அது வழியாக அசஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோட் காரிடாரில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சிறுசேரி காரிடார் நம்ம ஓஎம்ஆர் காரிடாரில் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, நம்ம சென்னையோட சவுத் ஜோனில் நான் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கிற மாதிரி வசதியோட நான் வீடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். நீங்கள் வேலைக்கு சிறுசேரி சிப்கார்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம். நீங்கள் அடிக்கடி சென்னை சவுத் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இந்த காரிடார் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டூட் ஸ்கூல் இருக்குங்க, ஆர்ச்சிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு, விஐடி காலேஜ் இருக்கு, வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்ல எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. எல்லாத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க. எப்பயுமே நீங்க அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டும் கட்டானா இருக்கக்கூடிய லொகேஷனில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபிளாட்ஸ்லையும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்லையும் நீங்கள் இருந்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட் தான். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியராக கொஞ்சம் மாடர்ன் டிசைனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்டில் எல்லாமே ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சும்மா பேருக்கு நான் ஹேண்டில் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டிசைனராகவே கொடுத்துருந்தாங்க. அதை நான் இந்த ப்ராஜெக்ட்லையும் தனித்துவமாக பார்க்குறேன். இந்த சைட்லையும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 1 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. ஆக்சுவலாக இது 2 ப்ராஜெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி டிப்பிக்கலாக இன்னொரு ப்ராஜெக்ட்டும் அவைலபிள் இருக்குது. அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் ரூஃப்குள்ளே ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு 6 மாதம் 5லேருந்து 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெடி டு ஆக்குபைல வேணாலும் அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஹோல் பில்டிங்காக வேணும்னா கூட கட்டி கஸ்டமைஸ் பண்ணி கூட கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிளாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி 2 அதை கொஞ்சம் மெயில் வச்சுக்கோங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1 கிரவுண்ட் லேண்ட் ஏரியா, சில்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 2 2 BHK விதமாக மொத்தமாக 6 வீடு. எல்லா வீடுமே 950 ஸ்கொயர் ஃபீட். எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டினுடைய ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த சில்ட்டில் மட்டும் ஒர்க் பெண்டிங் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். சில்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவைலபிள் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 வீடு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் பேக் சைடில் இருக்கக்கூடிய 950 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷனுமே அவைலபிள் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ வந்து அந்த போர்ஷனில் டைல்ஸ் போடலை. இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியரும் இவங்க ஒரு ப்ரொபோசல் இந்த மாடல் ஹவுஸில் வச்சிருக்காங்க இல்லையா, இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியருக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். நான் சொல்லக்கூடிய ரேட்டில் இருந்து நான் ரேட்டை உங்களுக்கு வீடியோ காமிச்சு முடிச்சுட்டு பேசிக் காஸ்ட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றத அதில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுருக்கோம். உங்களுக்கு டக்குன்னு தெரிய வரும். நீங்கள் பட்டுன்னு போய்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் உங்களுக்கு பிடித்த வீடை பார்த்து சொந்தமாக்கி கொள்ள முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வந்து ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுட்ருக்கோம். அட் டைமில் 300-400 கால்ஸுங்க ஒரு நாளுக்கு. ஒரு கால் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கால் வரும். அந்த காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இன்னொரு கால் வரும். அந்த காலுக்கு இன்னொரு பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் கால் வரும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். நம்ம இன்னும் டீம் அந்தளவுக்கு பெரிய நான் இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணலை. ஏன்னா சிறுக கட்டி தான் பெருக வாழணும். நம்ம படிப்படியாக தான் போகணும் இல்லையா. அதனால் வந்து நான் எடுத்தோடனே பெருசாக விரலுக்கு தகுந்த விற்கணும் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஒரு படியாக எடுத்து வச்சுட்ருக்கேன். அதனால தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து டீம் எக்ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே நான் இன்னும் அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் ஆஃபீஸ் போட்டேன்னா சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு ஒரு மீட்டிங் ஆள் வச்சிடறேன். எப்போ வேணுமோ சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வாங்க, நான் அங்கேயே எனக்கு ஒரு ரூம் போட்டுட்டு நான் அங்கேயே தூங்கிக்கிறேன். எப்போ சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வந்தாலும் 24/7 நான் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். முக்கியமாக ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லாம் கண்டிப்பாக நான் ஆஃபீஸும் போடுவேன். அது போடும்பொழுது ஃபங்க்ஷன் கூட உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். சில்ட்டில் உங்களுக்கு பெண்டிங் இருக்க ஒர்க் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு காரிடார் ஃபுல்லாகவே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த காரிடாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சில்ட்டில் எல்லா வீட்டுமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தவங்க சைட் விசிட் வந்தாங்க. அவங்களோட கார் தான் இங்கே நிற்கிது. ஆக்சுவலாக இறங்கினோடனே வசந்த் கண்ணா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அம்மா அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோடு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய ரோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த லாபி பாருங்கள், கிரானைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன இதை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சில்ட்டில் டைல்ஸ் ஒர்க்லாம் இங்கே உள்ளே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும் பொழுதே இது நல்லா ஃபினிஷ் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சுங்க. ஏன்னா பொதுவாக லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னாலே
ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டைல்ஸ்லாம் வந்து ஏனதானு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரெனைட் கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் கிளியராக எனக்கு ஒரு ஃபினிஷ் இருந்தது. இதை பார்த்தோன்னே தான் சரி இதுவும் இங்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் வந்தது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல்லுங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் ஈபி லைன் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் இருக்குது. கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஜான்சன் பிராண்ட் லிஃப்ட்டு. இந்த கலரும் நல்லா இருக்குல்ல, இந்த கிரானைட் கலருக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே இந்த ஃப்ளோருக்கு 2 போர்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். 2 வீட்டினுடைய மெயின் டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. பக்கத்து வீட்டில் வந்து நெய்பர்ஹுட் இருக்காங்க, ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து சோல்ட் அவுட்டுங்க. இது வந்து ஒரு மாடல் ஹவுஸாக நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதனால தான் இதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு டைல்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணுற டைல்ஸ் டிசைனே போட்டு கொடுத்துருவாங்க. லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே ரைட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான். மெயின் டோர் உங்களுக்கு பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த டோரை பொறுத்த வரைக்கும் டோர் டிசைன் வந்து நல்லா இருந்தது. கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு லோ லைட் தீமோடு இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த காரிடாரை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிரில்ல கூட பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிளைனாக ஹாரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது. கொசுவலையோடு இருக்கக்கூடிய, அதாவது மஸ்கிட்டோ மெஷோட இருக்கக்கூடிய விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சைடில் எல்லாமே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. டிவி யூனிட்னுடைய ஃபினிஷும் நல்லா இருந்தது. இந்த வீடு 950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் 400 ஸ்கொயர் ஃபீட். அப்படியே 6 வீட்டுக்கு 6 ஷேருங்க. காப்பரேட் கலரில் இந்த கலர் காம்பினேஷன். இதே காப்பரேட் கலரில் தான் கிச்சனும் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. இந்த ஹால்லேருந்து ஒரு ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பரேட் கலரில் இருக்கக்கூடிய கேபினெட்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். இந்த கலரு நல்லா இருக்குது. ஒன்று எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும், கிரே கலர் பிடிக்கும், இல்லைன்னா நான் காப்பரேட் பிடிக்கும். அப்புறம் ரெட்டு. அப்படி சொன்னால் ரெட்டு ப்ளூ எல்லாமே சொல்லிடுவோம் போலயே. இல்லைங்க, பேசிக்காக இருக்கிற கலரில் ரெட்டு, ப்ளூ, பிளாக். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது இல்லையா. இந்த கலர் வந்து காப்பரேட் பிடிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் இருக்குது. ஸ்லாபில் கிரனைட் இருக்குது. சிங்க் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு லக்ரான் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா வெளிச்சமாக இருக்கிறது. இந்த கிச்சனுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் பேக்கும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட செட் பேக்கும் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியினுடைய செட் பேக் ரோடும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு சர்வீஸ் கம் பால்கனி, வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் லேண்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளாட் டு ஒரு பிளாட்லேயே அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீடுகள் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. உங்களுக்கு லோன்லியானா ஃபீல் ஆகாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஆஃப்செட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ், வாஷ் பேஷன் அண்ட் க்ளாசெட் எல்லாமே வந்துடுங்க. உங்களுக்கு சோமானி பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் மாட்டுவாங்க. அதே மாதிரி ஜாகுவார் அண்ட் பேரிவர் 3த்துலேயும் ஷெஃபில் பண்ணி மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இருக்கக்கூடிய அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க லெக்ரான் பிராண்டில். இந்த பெட்ரூமுக்கு சைட் பால்கனி இருக்குது. இந்த சைட் பால்கனி ஆண்ட்ரில் தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நோட்டபுளாக சொல்லியிருந்தேன். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரில் ஒர்க்கில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. கிரில் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக் இருக்குது. சைடில் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துடலாங்க. இந்த லிவிங் கம் டைனிங் ஆஃப் செட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் பாத். காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட் வரைக்கும் வால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ், வாஷ் பேஷன் அண்ட் க்ளாசெட் வந்துடும். எப்படி இதோட கம்ப்ளீஷன் வரும் அப்படின்றத காட்டுற விதமாக கூட நான் பக்கத்து வீடு ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கூட நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து காட்டுறேன். யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. இந்த காமன் பாத்துக்கு வாசல்லே இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது. இந்த காமன் பாத்துலேருந்து வெளில வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம், கார்னர் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து டைல்ஸ் டிசைன் வேறு. இன்கேஸ் உங்களுக்கு 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரிங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து இப்போ டைல்ஸ் போடலை அப்படின்ற மாதிரி பில்டர் சைடில் சொல்லியிருந்தாங்க. இந்த விட உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 5500 rupees. இது பேசிக் காஸ்ட்டுங்க. அடிஷனல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு படித்து பார்த்துட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப்ல இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.